கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வந்தாலும் மரத்துக்கு அங்கே வெயிலை போல எங்களுக்கு இங்கே கஷ்டங்கள், துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் அங்கே எப்படியா இருப்போம் சொன்னால், இலை பச்சையா இருக்கிறதும், அந்த இலை பச்சையா இருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் எப்பொழுதுமே மனம் முறிந்து போறவர்கள் அல்ல, ஒடுங்கி ஒரு மூலையில ஒதுங்கி போறவர்கள் அல்ல. நாங்கள் எப்பொழுதுமே செழிப்பாக அங்கே பச்சை இலைகளை கொண்டு அந்த மரம் எவ்வளவு செழிப்பா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செழிப்பாய் இருப்போம். எப்பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதம். மனம் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு ஆசீர்வாதம், சமாதானமாய் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. எப்பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், அப்பொழுதுதான் அவன் பாக்கியத்தை அடைய முடியும், அப்பொழுதுதான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த தீர்ப்புள்ள இருதயமுள்ள இந்த மனுஷனிடத்திலே தேவன் எவ்வளவு அன்பா இருந்து அவனை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு அவனை தன் எண்ணத்துக்குள்ளே நடத்த வாங்கிக்கிறார். இந்த நாட்களிலே விசுவாச பிரசங்கங்கள், பண போதனைகள், பெருமை போதனைகள், எத்தனையோ போதனைகள் வந்திருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் யூடியூப்ல இன்னைக்கு நாங்கள் திறந்து யூடியூப்ல கேட்க போனால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை குறித்தும், இவர் தன்னுடைய பண காரியத்தை குறித்தும், இன்னும் ஒருவர் தன்னுடைய பெருமைகளை குறித்தும், இன்னும் ஒருவர் வேறு வேறு காரியங்கள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் வழிவிலகி போகாதபடிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அந்த மனுஷர்களாக இருப்போம். கர்த்தருடைய அன்பை நாங்கள் ருசிப்போம். இந்த அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் இன்றைக்கு அழிந்திருப்போம். இந்த அன்புக்காகவே நாங்கள் வாழ்வோம். இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் மாத்திரமல்ல, இன்றும் மாறாதவர் என்பதை இன்றும் உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர். உங்கள் சரீரத்தில் நோய்களோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்திலே வேதனைகளோடு இருக்கிறீர்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பூரண சுகத்தின் நாள். தேவன் சுகப்படுத்துகிறவர். அன்று அவர் கலிலேயா கடற்கரை எங்கிலும் சுற்றித் திரிந்து மனுஷர்களை அங்கே சுகப்படுத்தினார், குணப்படுத்தினார். பிசாசின் பிடியிலே இருந்த ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலை ஆக்கினார். அந்த விடுதலையின் நாயகன் இன்று எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை கொண்டும் செய்வார். அதே வேளையிலே அவர் உலாவுற எங்களுக்குள்ளும் எங்களிடங்களிலும் தேவன் அந்த காரியங்களை செய்ய வல்லவர். இந்த நாட்களில் நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? உங்களுக்கு போராட்டம் வந்திருக்கிறதா? உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? எந்த நிலையில நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தடை வருகிறதா? சோர்ந்து போகாதீர்கள். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே அந்த ஆசீர்வாதம் அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உங்களுக்கு தேவன் சொல்ற இந்த வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி, பாக்கியவதி என்று எழுதியிருக்கிறபடி அவர் தேவன் உங்களை காக்க வல்லவர். அவர் எப்படி காக்கிறாராம்? அவர் அங்கே சொல்லுகிறார், அப்படியே ஒரு மரத்தை அங்கே காண்பித்து அதனுடைய காரியங்களை விவரித்து எங்களுக்கு அருமையாக இந்த வார்த்தையிலே அவர் சொல்லி இருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி காண்கிறோம் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அவளோ அங்கே தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பாள். அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்ற ஒவ்வொருவருக்கு தான். எந்த நிலையிலே நாங்கள் சோர்ந்திருந்தாலும் இந்த நாளிலே நாங்கள் எழுந்து தேவனுக்கான காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் ஜெயமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுதான் அங்கே நான் சொல்லுகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அங்கே தேவன் தன்னுடைய வாயினாலே அவர் அங்கே பதில் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், மனுஷனால் இங்கே கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். தேவன் எப்படிப்பட்ட பெரிய தேவனாயிருக்கிறார் பாருங்கள். அவர் இவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறது இதுதான், ஒன்றோ ரெண்டு பேரோ என் நாமத்தினாலே அங்கே கூடும் பொழுது அந்த இடத்துல நான் வருகிறேன் என்று மத்தேயு 18:20 சொல்லியிருக்கிறார். தேவன் எவ்வளவாய் மகிமையாய் எங்களுக்காக காரியங்களை செய்கிறார்.
இறங்கி வருகிற தேவன் எங்களை வழிநடத்துகிறதுக்காக, எங்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக இந்த நல்ல நாளிலே கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவர் மீது இன்னுமாய் நம்பிக்கை கொண்டு முன்னோக்கி செல்லுவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய நினைக்கிறார்